இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 42, கல்லாமை. குறள் எண் 408. நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்டதிரு. நல்லார் கண் பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண் பட்ட திரு. அதாவது கல்லாதவர்களிடத்தில் உண்டாகிய செல்வமானது கற்றவர்களிடத்தில் உண்டாகிய வறுமையினை விடவும் துன்பம் செய்வதாகும் என்கிறார். அதாவது 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதவர்களை இவ்வளவு இழிவுபடுத்தி பேசினால்தான் அவர்கள் கற்பார்கள். நமது தமிழ்நாடு வருங்காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வருங்காலத்தில் நல்ல கல்வி நிறைந்த தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார். அப்படி செய்ததனால்தான் இன்று எல்லாரும் ஓரளவுக்கு ஒரு 85% கல்வி அறிவு உடையவர்களாக இருக்கிறார்கள். வேலை இல்லாதது வேற, கல்வி அறிவு படைச்சு நம்ம வேலையை தேடிக்கிறது வேற. அதனால் பிறகு தனியார் வேலையில் கூட இருக்கலாம்ல. அவ்வளோ அற்புதமாக பேசியிருக்கிறார். அதாவது சொல்லி எவ்வளோ அற்புதமாக சொல்கிறார் பாருங்க. அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மக்களுக்கு இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் அவரவர்களுடைய அறிவை பொறுத்து தான் வரும். அதாவது சில செல்வந்தர்களுக்கு சில நேரம் நல்ல நன்மை இருக்கும். செல்வந்தர்களிடத்தில் செல்வம் இருக்கும், ஆனால் அந்த செல்வத்தால் பயனில்லை. இப்போ கல்லாதவர்களுக்கும் சில செல்வம் இருக்காது, அதாவது அவர்கள் துன்பம் பட நேரிடும். அப்படி வறுமை அடைபவர்கள் இன்பம் காண்பவராகவும் இருக்கலாம். எல்லாம் அவரவர் கற்ற கல்வி அறிவுக்கு ஏற்பவே அமையும். கல்வி அறிவு இல்லாமல் அழகு இருப்பது எப்படி பயனில்லையோ அதுபோல அப்படி கல்வி இல்லாமல் செல்வம் இருப்பதும் பயனற்றதுதான். கல்லாதாரிடம் உள்ள செல்வமோ நன்மையே, கல்லாதாருடைய செல்வமோ நன்மையை செய்யாமல் தீமையை செய்யும் என்கிறார் தெய்வப்புலவர். நல்லவர்களிடம் உள்ள வறுமையால் மற்றவர்களுக்கு நாம் கொடுக்க முடியவில்லையே, உதவ முடியவில்லையே வறியவர்களுக்கு, அதுதான் அவங்களுக்கு ஒரு தீமை என்பது துன்பமாகும். அவங்க ஏன்னா துன்பம் அடுத்தவங்களுக்கு கொடுத்து கொடுத்து பழகிட்டாங்கல்ல, அந்த இது நம்மள்கிட்ட இப்போ துன்பம் வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் அவர்களுக்கு துன்பம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் கல்லாதவர்களுடைய செல்வத்தால் பிறருக்கும் தீமை விளைவித்து தானும் அடைந்து அழிகின்ற அளவுக்கு துன்பம் பெருகும். கல்லாதவர்களிடம் துன்பம்தான் பெருகுமே ஒழிய செல்வத்தால் நன்மை இல்லை என்று அவருடைய கருத்து இதுதான். எவ்வளோ பெரிய அற்புதமான கருத்தை சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றா சொல்கிறாரு. எப்படி முதல்ல அழகில்லாதவனுக்கு அவன் அழகு உடையவனுக்கு எவ்வளவுதான் கல்வி எவ்வளவு அழகாக இருந்தாலும் கல்வி இல்லை என்றால் அதனால் பயனே இல்லை. யார் கட்டிக்கிற முன் வருவாங்க? அழகாக இருக்கான் கட்டிக்கிறவங்க வருவாங்களா? அவனுடைய சம்பாத்தியமே இருக்காது, என்ன செய்ய முடியும்? அதுபோல் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒவ்வொன்றுக்கும் முத்திரை பதித்துள்ளாருங்க. எனக்கு உண்மையிலேயே சொல்கிறேன், இந்த கல்வி அதிகாரத்தையும் அந்த கல்லாமை அதிகாரத்தையும் படிக்கும்போது உண்மையிலேயே மெய் சிலிர்க்கிறது. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அதனால தான் நாமெல்லாம் இந்த அளவுக்காவது கல்வி கற்றிருக்கோம்னு என்னையவே நான் ஒரு திருப்தி அடைந்து கொள்கிறேன். சாட்டிஸ்ஃபைடு மை செல்ஃப். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குரலுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.